அனைவரும் நீடுடி வாழ்க, நிறைவோடு வாழ்க, அனைவருக்கும் சுபயோகம் உண்டாகட்டும். சர்வதேச யோகா தினத்தான இன்று தியானபூமி ஃபவுண்டேஷன் மற்றும் ஷீ ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழாவிற்காக வருகை தந்திருக்கும் எனது மாணவ செல்வங்கள் அனைவரும் நீடூடி வாழ்க, நிறைவோடு வாழ்க, அனைவரது வாழ்விலும் சுபயோகம் உண்டாகட்டும். குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ், அன்னை தெரேசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜ், விநாயக் மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சரௌண்டிங் ஸ்கூல் அண்ட் பப்ளிக் அனைவருக்கும் தியானபூமி சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பிறருக்கு கொடுத்து வாங்கி பெற்று மகிழ்ந்து எல்லாமே செய்வோம். ஆனா நம்ம கிட்ட இருக்க எல்லா செல்வங்களையும், நம்ம எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க எல்லா செல்வங்களையும் பிறரால எடுத்துக்க முடியும். நம்ம 10 வீடு வச்சிருந்தாலும் அது பிறரால எடுத்துக்க முடியும். நம்ம கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், ஜுவல்ஸ், அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலும் பெற முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அது உங்களுடைய ஆரோக்கியம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தை யாராலையும் விலை பேச முடியாது, வாங்கி கொள்ளவும் முடியாது. அதனால இன்னைக்கு இந்த யோகா தினத்துல நீங்க நாங்க திருமூலருடைய திருமந்திரத்துல இருந்து யோக பயிற்சி முறைகளை பயின்று அதை ஆராய்ச்சி பண்ணி அதை இந்த யோகா தினத்தப்ப எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக உங்களை இங்க அன்போட வர வச்சிருக்கோம். நீங்க இதோட பலனை பெறணும். இதோட பலனை பெற்று உங்க வாழ்க்கையில எல்லா காலங்கள்லயும் இது உங்களை வழி நடத்தும். நீங்க இந்த யோக பயிற்சி முறைகளை சரியா கத்துக்கிட்டு நீங்க வீட்டுல தினந்தோறும் பண்ணலாம். உங்க ஆரோக்கியத்தை நீங்க வளம்படுத்திக்கலாம். உங்களோட பதிவுகள் படிதான் உங்க வாழ்க்கையெல்லாம் நடக்குது. நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது உங்க எண்ணங்கள் சிறப்பானதா இருக்கும், உங்க வாழ்க்கை தரமானதா இருக்கும். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வழிகளும் வடிவமைக்கப்பட்டதா இருக்கும், அழகுள்ளதா இருக்கும், அருமையானதா இருக்கும். நீங்க நடத்துற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும், நீங்க பங்கு பெற்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களை செயல்படுத்தும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த யோகா டே நாள்ல இந்த விழா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு பெறப்போற செல்வம் பொக்கிஷம் கொடுத்தாலும் பெற முடியாது. உங்களுடைய ஆரோக்கியத்தை கருதி, உங்களுடைய நலனை கருதி எல்லா காலேஜ்லயும் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்ததுல தியானபூமி ஃபவுண்டேஷனும் எங்களோட இணைஞ்சி ஷீ ஃபவுண்டேஷனும் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு. நாங்க பெருமிதம் கொள்றோம் நீங்க இங்க வந்ததுனால. உங்களை மாதிரியான குழந்தைகளுக்கு இது எல்லாம் சரியான முறையில சரியான வயசுல போய் சேரணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு டார்கெட். இங்க பௌர்ணமி நிகழ்ச்சிகள் நடக்கும், யோக பயிற்சிகளும் நடக்குது. திருமந்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயமா இது என்னைக்குமே உங்க லைஃப் ஃபுல்லா இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களை வழிநடத்தும், வடிவமைக்கும். அனைவரும் நீடுடி வாழ்க, நிறைவோடு வாழ்க, அனைவருக்கும் சுபயோகம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி அடுத்ததாக தொகுத்து வழங்குபவர்கள் என்னுடைய சகோதரர் ஞானசி அவர்கள். சுடர் வைத்து சுட்டதும் ஜோதி மிகும், சுட்டதும் தெரியாமல் சுகமேலும், பட்டது எல்லாம் பயனுறும் இந்த பால் நிறைந்த வாழ்வு. இந்த அருமையான சர்வதேச யோகா தினத்தில் உங்களை இங்கே சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. நல்லதொரு நிகழ்வில் கலந்து கொண்ட உங்களுக்கு சுபயோகம் உண்டாகட்டும். நீடுடி வாழ்க, நிறைவோடு வாழ்க. இந்த நிகழ்வை இப்பொழுது நேரம் கொஞ்சம் கடந்து கொண்டிருப்பதால் சிறப்பு விருந்தினர்களும் வந்துவிட்டபடியால் உடனடியாக இந்த யோகாசன நிகழ்ச்சியை நடத்த வேண்டியுள்ளது. தொடர்ந்து முதற்படியாக இங்கே
யசோதாமை அவர்கள் குத்துவிளக்கேற்றி அந்த நிகழ்ச்சியை முறைப்படி துவங்கி வைப்பார்கள். நீடூடி வாழ்க, நிறைவோடு வாழ்க. இப்ப எல்லாம் ஒரு இறை வணக்கம் நான் பாடுறேன், எல்லாம் கண்ணை மூடிங்க. கண்ணை மூடிட்டு இந்த இப்படி பிரேயர் பண்ற மாதிரி இப்படி உட்காந்துங்க. ஒரு இறை வணக்கம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அவர் யோகா பண்ணுவாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், அது பண்ணிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி இந்த பண்ணி உட்காருங்க. ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்து எட்டே. நன்றி. நமது இந்த சர்வதேச யோகா தினத்திற்கு தியான பூமி அறக்கட்டளையும் ஸ்ரீ இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் இணைந்து நடத்துகின்ற இந்த உலக சர்வதேச யோகா தினம், அதற்கு முதல் முறையாக கல்லூரி பிள்ளைகளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். பள்ளி பிள்ளைகளும் வர வச்சோம். பட் பள்ளி ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறதால் புரியாதுன்றதால் கல்லூரியில் மட்டும் பண்ணியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா
சில பேர் நமக்கு ஒரு அவங்க பேரை சொன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் ஒரு சாதனையும் படைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அந்த அளவில் உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவருடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் வந்து ஐயா முன்னாள் தலைமை செயலர் ஐயா இறை என்பவர் அவர்களை அழைத்திருந்தோம். ஐயா வந்து ஒரு வாரத்தோடு எதுவுமே சொல்லாம உடனே வரேன்னு சொல்லி வந்துட்டாரு. ஐயா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. நம்ம காலையில 7 மணிக்கு நிகழ்ச்சி பிளான் பண்ணிட்டு இருந்து எல்லாம் வரணுன்றதுக்காக 10 மணிக்கு வச்சிருக்கிறோம். அதனால ஐயா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பாலம் ஐயா வந்திருக்காரு. நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். முதல்ல நம்ம யோகா வந்து முடிச்சிடலாம். எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தீங்க. அவர் சொல்லுவாரு, அது பிரகாரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சர்வதேச யோகா தினம் இன்று வந்து கல்லூரி மாணவர்கள் நீங்க எல்லாமே வந்து அசம்பிள் ஆயிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஜூன் 21, 2024 யோகா தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய யோகா தினத்தை வந்து வாழ்வியல் அங்கமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நாங்க இங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய எளிய முறை யோகாசன பயிற்சிகளை அன்றாட வாழ்வில் 5 நிமிடம் முதல் 1 மணி வரை உங்கள் வசதிக்கேற்றா போல் நீங்க வாழ்வியல் உடற்பயிற்சியா மாத்திக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Raise your hands. Forward bend and backward bend. Good. 2. முன்னாடி பவர் பெண்ட் பண்ணும்போது மூச்சு விட்டுட்டே இது பண்ணோம். இறுக்கம் இது பண்ணோம். 5. Okay, raise your hands. Back to position. Standing and relax. Take a deep inhale and exhale. எல்லாருமே சமணம் பட்டுக்கிட்டீங்களா? சுகாசனம். நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஓகே. ஒரு 1 ஜான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கையை அப்படி வச்சுக்கோங்க. டச் பண்ணிங்க. 2 கையும் வச்சுக்கோங்க. ரொம்ப உயரமா போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. நேரா பார்வைக்கு நேரம். ஸோ இப்போ நான் சொல்றது வந்து மைனஸ், அப்படி பிளஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ரொட்டேஷன், அப்புறம் ரிவர்ஸ்ல. அவ்வளவுதான் ஐ எக்ஸசைஸ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, பண்ண போறோம். இப்போ லெஃப்ட் சைடு டைரக்ஷன்ல நீங்க டார்கெட் பண்றதுக்காக காதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. லெஃப்ட்ல, மிடில்ல, அதுக்கப்புறம் ரைட் இயர். பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட். லெஃப்ட் இயர், மிடில், ரைட் இயர். 1 2 3 4 5. ஓகே, ஹரிசாண்டல் முடிச்சு இப்ப பிளஸ். கீழே இருந்து முகவாய் கட்டையை டார்கெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புருவத்தை டார்கெட் பண்ணுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃப்ரம் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல நம்ம கைகளை பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு நம்ம டார்கெட் வந்து ஷோல்டர், அப்புறம்
eyebrow, in the eyebrow. Start. 1, 2, 3, 4, 5. அதே opposite directionல start. 1, 2, 3, 4, 5. Now rotation. Rotation எப்படி டார்கெட் பண்ண போறோம்? முகவாய் கட்டு, அப்புறம் வந்து ears, அப்புறம் eyebrow, கைகளை தலைக்கு மேலே சாமி கும்பிடுவது போல் எடுத்து சென்று 2 கைகளும் நன்றாக தேய்த்து வலது உள்ளம் கையை வலது கண்ணிலும் இடது உள்ளம் கையை இடது கண்ணிலும் வைத்துக்கொண்டு உள்ளம் கைகளை திறந்து கண்களை மெதுவாக திறந்து உங்கள் கைகளை மெதுவாக பாருங்கள். இந்த மந்திரத்தோட நான் கொடுக்க சொல்றேன். நீங்க போகும்போது இந்த மந்திரம் சொன்னாவே போதும், உங்க எல்லாமே இருக்கு, எல்லாமே அதில் கேட்கும். இதுல எந்த ஜாதி மத வேதமும் அதுல கிடையாது. யாரு வேணாலும் சொல்லலாம் அந்த மந்திரம். இந்த அளவுல பண்ணிடுங்க. விருப்பப்பட்டு யாருன்னா ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும், யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும், தியானம் பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க வந்து இங்க அணுகலாம். அது நீங்க உங்க காலேஜ்ல நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பண்ணிடலாம். இப்ப நீங்க அப்படியே எல்லாம் சேர் போடுவாங்க, எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருங்க. ஐயா எல்லாம் மேடையில் வந்து ஐயா அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. விருந்தினர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஐயா பத்மஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலர் முனைவர் இரம்பு ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து டாக்டர் கணேஷ் ஆச்சாரியா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஐயா சேகர் ஐயா அவர்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைவரும் நீடுடி வாழ்க, நிறைவோடு வாழ்க, அனைவருக்கும் சுபயோகம் உண்டாகட்டும். எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மள எவ்வளவு பெரியவங்களா ஆயிட்டு இருக்கோம்ல. நம்மளை பார்த்து இந்த சமுதாயம் எங்க போகுது இல்ல. நாளைய சமுதாயம், நாளைய எதிர்காலம் நீங்க தானே. சர்வதேச யோகா தினம் ஆன இன்று அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறேன். இங்க வந்து யோக பயிற்சியில வந்து பயின்று உங்க யோகா பண்ண சொன்னோம். பட் ஆனா நிறைய பேர் பண்ணல. காலையில எல்லாம் ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா அதிகாலையில தான் பண்ணோம். இருந்தாலும் அந்த பயிற்சிகளை வந்து நல்லா பண்ணுங்க. குருஜி சொன்னாங்க இல்லையா, இந்த சின்முத்ரா, இந்த முத்ரால உட்காந்துட்டு ஆ ஊ இம் அப்படி அது பண்ணும்போது நீங்க எல்லாம் அப்படியே அழகாயிடுவீங்க. சத்தியமா ரொம்ப அழகாயிடுவீங்க. டெய்லி காலையில ஒரு 1/2 hour ரொம்பவே அழகாயிடுவீங்க. அதை பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நீங்களே நின்று பாருங்க. எவ்வளவு ஒரு எளிமையான பயிற்சி இல்ல. நீங்க ஏதோ வெயிட் எல்லாம் தூக்க போறது இல்ல, உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ண போறீங்க. இன்னில இருந்து உங்க உடலை பாதுகாக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்க எப்படி மேற்கொள்ளணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னுடைய சின்ன வேண்டுகோள் தான், உங்க ஆன்மாவும் உங்க சரீரமும் நல்லா இருக்கிறதுக்காக. ஓகே. சர்வதேச யோகா தினம் இன்று தியானபூமி ஃபவுண்டேஷன் மற்றும் ஷீ இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா. முனைவர் வே. இறையன்பு அவர்கள், தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் அவர்களை நான் தியானபூமி ஃபவுண்டராகவும் ஷீ இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதுமுனைவர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தால் வர இயலவில்லை. அவரு போன்ல பேசியிருக்காரு. அந்த ஆடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்கப்படும். பத்மஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை பத்தி சொல்லணும்னா வார்த்தைகள் கிடையாது. அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். ஒரு இறை இதயத்துக்குள்ள உயிரோட இயங்கிட்டு இருக்க ஒரு அன்பு மிக்க ஒரு உன்னதமான மாமனிதர் அவர். அவர் வந்து தனக்கான எதையும் பெருசுபடுத்தாம மக்களுக்காகவே தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாலம் நிறுவன அமைப்பை கொண்டவர். அவரு பாலம் என்ன 2 இணைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இணைப்பு எப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்தோட மக்களை கொண்டு போய் இணைக்கிறதுக்கும் டிராவல் பண்றதுக்கும் அது ஒரு பாலம் மாதிரி.
அவர் வந்து மக்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய கரகோஷங்களை அவருக்காக நீங்க கொடுக்கலாம். மற்றும் கணேஷ் ஆச்சாரியா அவர்கள், தலைவர் ஷீல்ட் இன்டர்நேஷனல் குரூப், ஷீ ஃபவுண்டேஷன். கணேஷாச்சாரி அவர்களை பத்தி சொல்லணும்னா அவரும் நிறைய பொது தொண்டுகள் மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்காரு. சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகமாகவும் பண்ணிட்டு இருக்காரு. மற்றும் சங்கர், எம்என் சங்கர் டாக்டர் ஐயா அவர்கள், அவருடைய தொண்டை வந்து மக்களுக்காக சர்வீஸாவும் பண்ணிட்டு இருக்காரு, சேவையாவும் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்ல ஒரு நல்ல சேவையில இருக்க அவருக்கு வந்து இந்த தியான பூமி சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் மற்ற அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும், ஊரில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்க தலைவர்கள், அப்புறம் ஊர் மக்கள், இங்கு வந்திருக்க கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நாங்க தியானபூமி சார்பாகவும் ஷீல்டு ஃபவுண்டேஷன் குரூப், ஷீ ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரும் நீடூடி வாழ்க, நிறைவோடு வாழ்க. அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும். ஐயா, இறையன்பு ஐயாவை பத்தி சொல்லணும்னா, இறையே வந்து மனித உடலுக்குள்ள இறைதான் அன்பா வெளிப்படும். சிவபெருமான் வந்து, சிவன் வந்து அன்பே சிவம்னு சொல்வோம். அந்த மாதிரி இறையே குடிக்கொண்ட பொது தொண்டு உடையவர். தலைமை செயலாளராகவும் இருந்து பணியாற்றி இருக்கா. நிறைய மக்களுக்கு நிறைய விதங்கள்ல ஒரு நேர்மையான முறையில பணி அளிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கரகோஷம், பெரிய கரகோஷம் கொடுத்துருங்க. நிகழ்ச்சி விரைவாக எடுத்து செல்ல வேண்ட விரும்பி வரவேற்பில் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. பாலமையை பற்றி ஒரே விஷயம் வந்து சொல்லலாம். 1963 சீனாவோட போர் நடந்திருந்த சமயத்துல நேரு ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். உங்களால் முடிந்த பொருளுதவியை நீங்கள் அரசுக்கு தாருங்கள் என்று சொன்ன பொழுது, தன் கழுத்தில் இந்த சங்கச்சங்கிலி, அவர் ஒரு சிறிய வயது அப்பொழுது, அவருக்கு கொண்டு போய் கொடுத்தாராம். அப்ப நீ சம்பாதிச்சு கொடுத்தியா, இது யாருடைய சொத்து? உங்க அப்பாவுடைய சம்பாதிச்ச சொத்து தானே, நீ தங்கங்கள் வாங்கலையே அப்படின்னு. தன் சொந்த பணத்துல வர்ற அத்தனையும் நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், அப்பதான் அந்த முடிவு எடுத்தார். அந்த அடிப்படையில தொடர்ந்து தன்னுடைய 35 ஆண்டு கால அந்த லைப்ரரி வேலை பார்த்த அந்த ஊதியத்தை 30 லட்சத்தை அப்படியே தன்னுடைய தொண்டுக்காக அதை செலவு பண்ணார். இதற்காக அமெரிக்கத்திலிருந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அந்த மில்லினியம் அவார்டில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கோடிகளை அப்படியே அந்த அந்த மேடையிலேயே அறிவிச்சார், அப்படியே பப்ளிக் நான் திரும்ப கொடுக்குறேன்னு. தனக்காக எந்த ஒரு சொத்தையும் விரும்பாதவர். பகுதி நேரமாக ஹோட்டல் சப்ளையர்னா வேலை பார்த்துருக்கார். அவரை பற்றி நீங்கள் நிறைய யூடியூப்ல போய் பாருங்க, விக்கிபீடியாவில் படிங்க. இந்த மாதிரி மனிதர்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உங்களிடமிருந்து அவர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தொண்டுலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க உங்க முன்னாடி இப்பொழுது பேச அன்போடு அழைக்கின்றேன். சரி, ஐயாவில் பேச முடியும். இந்த தொண்டையில ஒரு சின்ன இருக்கிறதுனால அவங்களால பேச முடியாது. உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த வகையில இந்த மாணவ செல்வங்கள் அங்கிருந்து ஆசீர்வதிப்பதாக. ஐயாவுக்கு ஒரு நீண்ட கரகோஷம் நாம அதான் கொடுக்க முடியும், அவருக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஐயா உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். ரஜினி தத்தெடுத்த தன்னுடைய தந்தையாக தத்தெடுத்தவர் அவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஏழை மக்களுடைய வாழ்வியல் எங்க எப்படி இருக்குன்னு பிளாட்பாரத்தான் படுத்து தூங்கினவங்க. நாம படுற கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய மனிதர் நம்மிடம் இருப்பது பெரிய பக்கபலம் நமக்கு. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் முன்னால் பேச அழைப்பது டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களை என்போடு பேச அழைக்கிறார். அக்குபஞ்சரிஸ்டாக சமுதாய தொண்டு இங்க வந்திருக்க எல்லாருமே சமுதாயத்தோட வெல் கனெக்டட் பீப்புள், அதாவது சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல நல்லா பண்ணணும். இவரை பத்தி சொல்லணும்னா ஜெயலலிதாவுக்கே போய் அக்குபஞ்சர் பண்ணவர். ஒரே ஒரு விஷயம் சொன்னா போதும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு உயர்வானவர் என்பது தெரியும். ஐயா அவர்கள் வந்து இப்ப வர ஜூலை 7ஆம் தேதி வந்து அமெரிக்காவில இருந்து ஐயாவுக்கு யூனிவர்சிட்டியில வந்து ஐயாவுக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்க. இவர் அமெரிக்கா போக முடியாதால அமெரிக்காவில இருந்து இங்க வந்து ஐயா கொடுக்குறாங்க. ஒரு சின்ன நீங்க சொல்லுங்க. 2 பேர் சந்திக்க, கிளின்டன் இங்க இந்தியாவுக்கு வந்தபோது 2 பேர் சந்திக்க விரும்பினார். ஒரு பாலம் கல்யாண சுந்தர், ஒன்னு ஏபிஜே அப்துல் கலாம். 2 பேர் தான் கிளின்டன் அமெரிக்காவில் வந்தபோது சந்திக்க விரும்பிய பாலம் கல்யாண சுந்தர். அந்த வகையில் இப்பொழுது நம்மிடையே டாக்டர் அக்குபஞ்சர் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாடி ஒரு வாழ்த்துரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய யோகா தினத்தில் வந்திருந்து சிறப்பித்திருக்கும் திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும், சத்யா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்
ஷாங்காய் யூனிவர்சிட்டி சைனாவில் படிக்கும்போது நான் கருப்பு தோல் என்னை மதிக்கவே மாட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாம் மஞ்சத்தூள், எல்லாம் சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் அவங்க மேக்ஸிமம் படிச்சிருக்காங்க. என்னை காப்பாற்றின ஒரே விஷயம் யோகா. மாலையில் நான் அவங்களுக்கு யோகா சொல்லித் தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச யோகா சில முத்திரைகள் அந்த யோகா எல்லாம் சொல்லித் தருவாங்க. அது ஒரே காரணத்தினால தான் என்னை வந்து மதிச்சாங்க. இந்துன்னு சொல்லுவாங்க, நம்மளை இந்தியர்களை இந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு யோகாவை வச்சு தான் நான் வந்து நல்லபடியாக படித்து முன்னேறி நான் வந்து அது பிறகு அமெரிக்கா போயிருந்தேன், எல்லா நாடுகளுக்கும் போயிருந்தேன். எது சொல்ல வரேன்னா, நான் வந்து யோகா வந்து உடலை வருத்தி செய்யணும். உள்ளங்கையிலே சில முத்திரைகளை செஞ்சு யோகா முத்திரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சின் முத்திரை, வாயு முத்திரை, சூனிய முத்திரை, பிரதி முத்திரை, எல்லா வர்ண முத்திரை, எல்லா முத்திரையுமே பல நோய்களை குணப்படுத்தும். அதை பற்றி நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அடுத்து ஐயா ஏன்பு அவர்கள் பேச இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். சாதனையாளர்கள்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு. நிறைய வெவ்வேறு நாடுகள்ல இருந்து அவருக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் சமுதாயத்தில் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை இந்நாள் வரையும், அதாவது அவருடைய அக்குமஞ்ச கிளினிக் போனீங்கன்னா சாப்பாடு போட்டு வைத்தியம் பார்க்க இலவசமா. நீங்க எங்கேயா பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல மனிதர் நம்முடைய வாழ்த்தி பேசியிருக்கின்றார். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு வராவிடினும் தன்னுடைய தொலைபேசி வாயிலாக அவருடைய ஆடியோ மெசேஜ் இங்கு போட்டிருக்காங்க. சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களுடைய அந்த வாழ்த்துறையை 2 நிமிடம் இப்பொழுது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. வணக்கம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றும் யான்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றும் பாடி இந்த நாட்டு மக்களுக்கு தெய்வ பக்தியையும் சித்தர்களினுடைய சிறப்பையும் விளக்கி காட்டியவர் திருமூலர். அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ நாம் பார்த்ததில்லை. இன்றைக்கு அவர் நம்முடைய சென்னையில் அன்பர் சத்யாவின் மூலம் தன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறார். அன்பர் சத்யாவும் அவருடைய இல்லத்தரசியார் யசோதாவும் இணைந்து மாமல்லபுரத்தில் ஒரு மிகச் சிறப்பான திருமூலர் திருமந்திர ஆராய்ச்சி இல்லத்தை மிக பெருஞ்செலவில் அமைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கு சர்வதேச யோகா நாளில் இந்த தியான பூமியில் யோகா நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யோகத்தை பற்றிய வகுப்புகள் இங்கே நடைபெற இருக்கின்றன. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சிறப்புக்காக, தொண்டுக்காக வேலை வாய்ப்பு முகாம், மருத்துவ முகாம் எல்லாவற்றையும் நடத்துகிறார்கள். என்னுடைய இனிய நண்பர் அன்பர் சத்யா அவர்கள் சென்னைக்கு வந்தால் அவர்களை பார்ப்பது திருமூலரை பார்ப்பது மாதிரி. ஒரு பார்வைக்கு அவர் திருமூலர் மாதிரியே இருப்பார். அவருடைய இந்த செயலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால், இளைஞர்கள் சிறப்பாக வாழ வேண்டுமானால் யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், யோகாசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக மிக சிறப்பாக பணி செய்யக்கூடிய அன்பு நண்பர் சத்யா அவர்களையும் அவருடைய இல்லத்தரசியார் யசோதா அவர்களையும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். நான் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த பகுதிக்கும் வந்திருக்கிறேன், தியான பூமியில் தங்கி இருக்கிறேன். இதெல்லாம் நான் பெற்ற பேரு. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் அனைவரும் இவர் எடுத்துள்ள இந்த பெரும் பணியில் பங்கேற்க வேண்டும், எல்லா வகையாலும் பங்கேற்க வேண்டும். நம்மால் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும். இது இந்த நாட்டுக்கும், இந்த மக்களுக்கும், இந்த சமுதாயத்திற்கும் நாம் செய்யக்கூடிய மிக சிறப்பான தொண்டாக விளங்கும். இப்பணி சிறக்க நம்முடைய மயிலையில் கற்பகாம்பாள் உடன் உரைகின்ற நம்முடைய கபாலீஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி
சத்யா அவர்களுக்கும் அவர்கள் இல்லத்தரசியார் யசோதா அவர்களுக்கும் 100 ஆண்டு வாழ்க்கையை தந்து இந்த நாட்டை இறைவன் வாழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் இங்கேதான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சி நல்லா நடக்குதாப்பா, ஒன்றும் மழைக்குள்ள பெய்யலையே, மாணவ செல்வங்கள்லாம் நல்லா பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வராவிடனும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வாழ்த்துக்களை உங்களுக்காக அந்த குறுஞ்செய்தியாக அந்த தொலைபேசியில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சு அதை இங்கே ஒளிபரப்ப சொன்னார்கள். அந்த வகையிலே அவருடைய அந்த உள்ளன்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொற்கிளி கவிஞர் என்று அழைக்கப்படும் சோசோமி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகின்றோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது கணேஷ் ஆச்சாரியா அவர்கள் இப்பொழுது ஷீ ஃபவுண்டேஷன் இங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது, அதெல்லாம் அவங்க தான் ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம். ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், ஒருத்தருடைய நடவடிக்கை பார்த்தாவே தெரியும் நமக்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருப்பாங்க அப்படின்னு. பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்மார்ட்டா பார்க்குற மாதிரி இருக்கும். ஆளை பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு அவர் நிறைய மறைமுகமாக உதவி செய்கிறார். வெளிநாடுகளில் நிறைய நிறுவனங்களுக்கு சென்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம் அல்லாத நிறுவனங்கள், அதாவது டெக்னாலஜி டிஜிட்டல் சார்ந்து அல்லாத நிறுவனங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அவங்க நம்மிடையே வந்து வாழ்த்துவதற்காகவும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்வதற்காக இங்கே வந்திருக்கின்றனர். அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அறிவுசார் ஆன்றோர் நிலை சபைக்கு வணக்கம். இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள முனைவர் திரு இறையன்பு IAS அவர்களையும் ஆன்மீக சொற்பொழிவாளர் முதுமுனைவர் சோசோ மீனாட்சி சுந்தர ஐயா அவர்களையும் அவரால் வர முடியாத காரணத்துக்காக அவருக்கும் உயர் திரு பத்மஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களையும் தியான பூமி ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் திருமூலர் சத்யா அவர்களையும் ஹைக்யூர் அக்குபஞ்சர் நிலையத்தின் நிறுவனர் டாக்டர் MN சங்கர் அவர்களையும் நல்லூர் கிராம பெரியோர்களையும் பொதுமக்களையும் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் மாணவிகளையும் மற்றும் வாலண்டியர்ஸ் அண்ட் இந்த இனிய நாளில் 18 சித்தர்களின் ஆசியோடு வரவேற்று மகிழ்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அல்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே, சைலண்டாவே இருக்கீங்க. ரொம்ப சுத்த தமிழ்ல பேசினா புரியுமா இல்ல நடைமுறை தமிழ்ல பேசினா புரியுமா? நல்ல அஜித் படம் விஜய் படத்துல நல்லா கிளாப் பண்றீங்களே, இன்னும் நல்லாவே கிளாப் பண்ணலாமே. நல்லா நான் எதுக்கு கிளாப் பண்ண சொல்றேன்னா பேசுறதுக்காக சொல்லல, இதுவே ஒரு யோகத்துல வந்த ஒரு இதுதான். நீங்க எந்த அளவுக்கு கிளாப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் பம்ப் ஆகி பிளட் சர்க்குலேஷன் நிறைய வரும். அதனால நல்லாவே கிளாப் பண்ணலாம். எல்லாரும் ஒரு தடவை பேசும்போது எல்லாரும் கிளாப் பண்ணலாம். ஓகே. சோ திருமந்திரம் திருமூலர் அவர்கள்லாம் பேசுறதுக்கு பல அறிஞர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால நானும் ரொம்ப டீட்டெயிலா பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். அவங்க சில பேர் அவங்க வாயில சொன்னா மட்டும்தான் அது நல்லபடியா கேட்கும். ஸோ அதனால யோகம், பிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க பெரியவங்க இதுக்கப்புறம் வரப்போறவங்க எல்லாருமே பேசுவாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நல்லா படிங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவனாலும் ஆகுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்மளோட தாட்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா நம்மளோட டார்கெட், நம்ம கோல் எல்லாமே கிளியரா அச்சீவ் பண்ண முடியும். அதனால நான் பொதுவா நம்புறது என்ன அப்படின்னா சிறந்த உலகத்தின் சிறந்த சொல் செயல். நம்மளால ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியும்னா அதை செய்துதான் காட்டணும், சொல்லிட்டே இருக்க கூடாதுன்றதுதான். சோ ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ். சோ ஒரு சின்ன ஃபார்முலா தான் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஐயெல்லாம் பேசுவாங்க. சோ நிறைய விஷயம் பேச ஈஸியா ரீச் ஆகிறதுக்காக சொல்றேன். லைஃப்ல ஃபார்முலா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே சொல்லுவாங்க. அதுல ஒரு சின்ன ஆல்டரேஷன் தான் நாங்க கத்துக்கிறது. என்னன்னா கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கேன்னு செஞ்சா தோல்வி. ஓகேவா? சோ அதனால நோ யுவர் டியூட்டிஸ், நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜேர்னி பண்ணுங்க. ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுன்னா கிளாப்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஏன்னா நேரம் கருதி தான் எல்லாமே. இல்லைன்னா அவங்களும் நிறைய கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் அவங்களும். ஏன்னா நிறுவனத்துல, வணிக நிறுவனத்துல அந்த நிறுவனத்தை எப்படி
மேலே கொண்டாடுறது, ஒரு சிக்யூனிட்டா இருக்கிறது எப்படி மேலே கொண்டாடுறதுன்னு அந்த வித்தை தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம். அதனால நிறுவனத்துக்குள்ள பேசக்கூடிய அவங்க வந்து மாணவ செல்வங்கத்துல ஐயா வந்திருக்காங்கிறத தன்னுடைய பேச்சை மிக சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எப்போதுமே சொல்லுவாங்க தலையை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது, அந்த மாதிரி மிக பணிவாக தன்னை ஒரு அடக்கி கொண்டு தன்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்திருக்கின்றார். ஒரே ஒரு செய்தி அவரை பற்றி சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் தெரியுமா, எல்லாம் தெரியாத இருக்க முடியாது, அந்த வம்சாவளியை சேர்ந்தவர். மிக வருத்த கைதட்டி கொடுக்கலாம். ஏன்னா நம்மிடையே மிக அடக்கமாக பொறுமையாக உங்களுக்காக இங்கிருந்து பல்வேறு பணிகளுக்கிடையே வந்து செய்யணுங்கிற விருப்பத்தோடு வந்து செஞ்சிருக்காங்க. இங்க அந்த வகையில் இங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது, அதை தொடர்ந்து மருத்துவம் நடக்குது, அதெல்லாம் பங்கேற்றுங்க. நீங்களும் இப்பொழுது நீங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலராக ஓய்வு பெற்ற திரு வே இறையன்பு ஐயை அவர்களை அன்போடு மேடைக்கு அளிக்கின்றோம். ஏன்னா இதை பற்றி பெரிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.